السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேன்மை மிகுந்த நாட்களாக சொல்லி தந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த மாதத்தில் நபி அவர்கள் ஓத சொன்ன திக்ர்கள், எதை ஓதினால் பாக்கியங்கள் நம்மிடத்திலே வந்து சேரும் மட்டுமல்ல, மறுமையிலே அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்து இம்மையில் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்ற சூழலை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன். முழுமையாக அதை இந்த மாதத்தில் ஓதி பாக்கியங்களை அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த நாட்களை நமக்கு சிறந்ததாக ஆக்குவானாக. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலகத்தில் உண்டான நாட்களிலேயே ஆக சிறந்தது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 89வது சூராவிலே இந்த நாளை சிறப்பித்து வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் என்று இந்த நாட்களின் 10 இரவுகளின் மீது அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு பேசுவான். இந்த நாட்கள் நிறைய பாக்கியங்களை நமக்கு வாரி தரக்கூடியது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் இந்த நாட்களிலே, அதாவது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களிலே சூரத்துல் ஃபஜ்ர், அதாவது குர்ஆனிலே 30வது ஜுஸுவிலே வரக்கூடிய 89வது சூறாவை தொடர்ந்து ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களின் பாவங்களை முழுமையாக மன்னிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, ஏனைய நாட்களில் யார் அந்த சூரத்துல் ஃபஜ்ரை தொடர்ந்து ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே மிகப்பெரிய ஒளியை தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபி அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வரும் பொழுது இப்படி சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே ஆக உயர்ந்த நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மட்டுமல்ல, இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் மிக உகந்தது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு இந்த மாதத்தில் நாம் ஓத வேண்டியதை கற்றுத்தருகிறார்கள். இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் மின தஸ்பீஹி வ தக்பீரி வ தஹ்மீதி வ தஹ்லீலி, தஸ்பீஹையும் தக்பீரையும் தஹ்மீதையும் தஹ்லீலையும் அதிகப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதை தெளிவாக நமக்கு மார்க்கம் இப்படி சொல்லித்தரும், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். மீண்டும் சொல்கிறேன், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இதை ஒருவர் ஓத வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். இந்த தஸ்பீஹை நாம் ஓதக்கூடிய சூழலிலே அல்லாஹு தஆலா நிறைய பாக்கியங்களை தருகிறான் என்பது ஏனைய நிறைய ஹதீஸ்களில் நம்மால் காண முடிகிறது. ஆக இந்த தஸ்பீஹ்களை நீங்கள் இந்த மாதத்தில் அதிகப்படுத்துங்கள். குறிப்பாக குர்ஆனிலே 30வது ஜுஸுவிலே வரக்கூடிய 89வது சூறாவை அதிகமாக இந்த 10 நாட்களில் ஓதுங்கள். அல்லாஹு தஆலா வாழ்வில் எல்லா பாக்கியங்களையும் தருவான், வாழ்வில் சிரமங்களை நீக்குவான் என்பது இமாம்கள் சொல்லித்தரக்கூடிய உயர்ந்த உன்னதமான கருத்து. அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ்ஜினுடைய பாக்கியங்களை அடைந்து சிறப்பாக இந்த மாதத்தை சிறப்பித்து எல்லா வகையிலும் மேன்மை மிக்க மக்களாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.